ஊர் கூடி தேர் இழுப்பது போல தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் 50 பேருக்கு உதவிகள் செய்தோம். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். அவர்களால் வேலைக்கு சென்று பொருளீட்டி வாழ முடியாது என்பதால் நம்மை போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடம் இருந்துதான் உதவி பெறுகிறார்கள். அண்மையில் நம்மை தொடர்பு கொண்டு 50 பேருக்கு தேவையான பேண்டேஜ் மற்றும் மருந்துகள் கேட்டார்கள். அவர்கள் உதவி கேட்ட தகவலை ராமகிருஷ்ண மடத்தின் நிர்வாகியிடம் தெரிவித்தேன். ராமகிருஷ்ண மடத்தினர் அவர்களுக்கு இடம் கொடுத்து தொடர்ந்து சிறந்த சேவையாற்றி வருகிறார்கள். நம்மிடம் உதவி கேட்டவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருப்பவர்கள் என்ற விவரத்தை அறிந்த ராமகிருஷ்ண மட நிர்வாகி பெரம்பூரில் உள்ள விவேகானந்தா வித்யாலயா பள்ளி அரங்கிற்கு அவர்களை வரவழைத்து உதவிகள் செய்ய அனுமதி வழங்கினார். அவ்வாறு வருபவர்களுக்கு மருந்துகளோடு காலை மதியம் 2 வேளையும் அருஞ்சுவை உணவு வழங்கி ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் பெண்களுக்கு சேலையும் கொடுத்து அனுப்ப முடிவு செய்தோம். ஆன்மீக செம்மல் மனிதநேயர் ராஜசேகர் ரூபாய் 40,000 மதிப்புள்ள மருந்து பொருட்களை நேரில் கொண்டு வந்து கொடுத்தார். நம்முடைய உதவும் கைகளில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீராம் சார் ரூபாய் 10,000 அனுப்பி தேவையான மருந்து பொருட்களை வாங்கிக் கொள்ளுமாறு கூறினார். மோனா மேடம் சிடிஎஸ், விஜி ஆச்சாரி, எம்பி தணிகைவேல், பிரேம் அம்பத்தூர் ஆகியோர் உணவுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். திருமுல்லைவாயில் பகுதியில் வசித்து வரும் பெயர் விரும்பாத கருணை உள்ளம் கொண்ட சகோதரி வழக்கம் போல உதவிக்கரம் நீட்டினார். மனிதநேயமிக்க பவானி சித்தர் ரூபாய் 2,000, சமூக ஆர்வலர் கோமதி மேடம் துணிமணிகள் வாங்க 4,000 ரூபாய் அனுப்பி வைத்தனர். பெயர் கூற விரும்பாத சிலர் தங்களால் இயன்ற தொகையை அனுப்பினார்கள். மனிதநேயர் பாலசுப்பிரமணிய ஐயா 30 பேருக்கு புத்தாடைகள் வாங்கி தந்தார். குழந்தை பருவம் முதல் நட்பு பாராட்டி வரும் அருமை நண்பர் பொறியாளர் கோவிந்தராஜு கையில் செலவுக்கு கொஞ்சமாவது காசு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று கூறி தாம்பூல பைகள் 50 வாங்கி அதில் 50 ரூபாய் பணம், தேங்காய், பூப்பழம் கொண்டு வந்திருந்தார். குறிப்பிட்ட நேரத்தில் 50 சகோதர சகோதரிகளும் வந்துவிட்டனர். உடனடியாக டிரெஸ்ஸிங் தேவைப்பட்டவர்களுக்கு அதை செய்து பேண்டேஜ் போட்டு கட்டினோம். அவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்வதுதான் நிரந்தர உதவியாக இருக்கும் என்பதால் அரங்கில் அமர வைத்து சிறப்பு விருந்தினர்களை கொண்டு நம்பிக்கை தரும் உரை நிகழ்த்தினோம். அந்த சமயத்தில் பிறந்த நாள் காண்போரை அழைத்து கேக் வெட்ட வைத்தோம். ராமகிருஷ்ண மடத்தின் நிர்வாகி, அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், உரத்த சிந்தனை இதழின் ஆசிரியர், எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான அன்பு கேப்ஸ் அன்பழகன் ஆகியோர் உரையாற்றினார். மனிதநேயர் பாலசுப்பிரமணிய ஐயா, சமூக ஆர்வலர்கள் புதுப்பேட்டை வெங்கடேஷ், உமா மகேஸ்வரி ஆண்டாள் அறக்கட்டளை, திருநாவுக்கரசு ஆண்டாள் அறக்கட்டளை, அக்குபஞ்சர் மருத்துவர் ரவி குரோம்பேட்டை, லதா மேடம், நிஷா புன்னகை பூக்கள் அறக்கட்டளை, மக்கள் தொண்டர் பெருமாள் ஆகியோர் வருகை தந்து நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற துணை புரிந்தனர். சிவஸ்ரீ மேடம் சிறப்பாக தொகுத்து வழங்கினார். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுடன் 2 வேளையும் அமர்ந்து உட்கொண்டது அவர்களுக்கு மருந்துகள் புத்தாடை கொடுத்து வழி அனுப்பும்போது தாம்பூலமும் கொடுத்து மிகுந்த மனநிறைவை ஏற்படுத்தியது. இந்த சேவையில் தங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபடுத்திக் கொண்ட நண்பர்களுக்கு, அன்பு நிறைந்த மனித நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்று அது பொன்றும் கால் பொன்றார் துணை. திருக்குறள். பொருள்: அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் அறம் செய்யுங்கள். உடல் ஒத்துழைக்காத சமயத்தில் ஒருவர் செய்த அறம்தான் அவருக்கு எந்த ரூபத்திலாவது பக்கபலமாக வந்து நிற்கும். நன்றி.